ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கேரட் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இந்த கேரட் புட்டிங் செய்கிறதுக்கு நமக்கு ஜாஸ்தியாக பொருட்கள் எதுவும் தேவைப்படாது. கேரட் இருந்தாலே போதும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கேரட் எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ கேரட் இருக்கும். இது நல்லா தோல்லாம் சீவிட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். ரொம்ப சின்னதாக கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, மீடியமாக கட் பண்ணால் போதும். மிக்சியில் போட்டு தான் அரைக்க போகிறோம். அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கட் பண்ணால் போதும். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. இதை இப்போ நம்ம மிக்சிக்கு மாற்றிக்கலாம். மிக்சிக்கு மாற்றிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றி நான் இதை அரைக்க போகிறேன். அரைச்சிட்டு இதுலேருந்து நம்ம ஜூஸ் மட்டும்தான் எடுக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி கேரட் ஜூஸை தனியாக எடுக்க போகிறோம். நல்லா எடுத்துருங்க. நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்தாச்சு. 1 டம்ளர் தண்ணி ஊற்றி அரைச்சாலே போதும். ரொம்ப தண்ணியாக ஊற்றுனீங்கன்னா அப்புறம் புட்டிங் செய்யும் போது நல்லா இருக்காது. அடுத்து நமக்கு புட்டிங் செய்கிறதுக்கு கார்ன்ஃப்ளவர் தேவைப்படும். கார்ன்ஃப்ளவர் மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்குவோம். கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுருங்க. கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சாச்சு. கார்ன்ஃப்ளவர் மாவு ரெடி. இது அப்படியே இருக்கட்டும். எந்த பேனில் செய்ய போகிறோமோ அந்த பேனை நம்ம எடுத்துக்குவோம். இதில் நம்ம அந்த கேரட் ஜூஸை அளந்து எடுத்துக்கலாம். எனக்கு 2 கப் வந்துச்சு. 2 கப் ஜூஸ் எடுத்திருக்கேன். 2 கப் ஜூஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை அப்படியே நம்ம ஸ்டவ்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா கிளறி கொடுங்க. எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே அதில் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டோன்னா இன்னும் டேஸ்ட்டு நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். கேரட் ஜூஸ் அளந்தோம் இல்லையா, அந்த கப்பில் 1 கப் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இதில் மண் தூசு எதுவும் இல்லை, அதனால் நான் இதை டைரெக்டாகவே சேர்த்துக்கிறேன். அப்படி வெல்லம் சேர்த்திங்கன்னா பாகு காய்ச்சிட்டு சேருங்க. 1 கப் போதும். ஏற்கனவே கேரட் நல்ல இனிப்பாக இருந்தது, அதனால் நான் 1 கப் சேர்த்துருக்கேன். அப்படி உங்களுக்கு இனிப்பு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் கூட குறைச்ச போட்டுக்கலாம். இது கூடவே நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு கரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. கார்ன்ஃப்ளவர் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துலேயே நல்லா திக்காகி வரும். இங்கே பாருங்கள், திக்காயிருச்சு. இதை நல்லா அடி பிடிக்காமல் கிளறுங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஹையாக வைக்காதீங்க, அடி பிடிச்சிரும். நல்லா கிளறி கொடுங்க. கேரட்டோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. இது கூட நம்ம ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம், இல்லைனா வெனிலா எசன்ஸ் அந்த மாதிரி கூட ஏதாவது ஃப்ளேவருக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நான் எதுவும் இந்த தடவை சேர்க்கலை. இதுவே நல்ல ஸ்மெல்லாக தான் இருந்துச்சு. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய் விடும் போது இன்னமும் நல்ல டேஸ்டியாக இருக்கும் இந்த புட்டிங். நல்லா நெய் விட்டு கலந்து விடுங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா திக்காகிறதுக்கு விடுங்க. இது திக்காயிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு பவுலை ரெடி பண்ணிக்கலாம். இது மாதிரி கண்ணாடி பவுலோ இல்லை சில்வர் ஏதாவது எடுத்துக்கோங்க. பிளாஸ்டிக் வேண்டாம், நம்ம சூடாக ஊற்ற போகிறோம், அதனால் பிளாஸ்டிக் சேர்க்காதீங்க. இதில் கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா எல்லா சைடும் கலந்து விட்டுருங்க. அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க. நான் தர்பூசணி விதையும் வெள்ளரி விதையும் சேர்த்துருக்கேன். இந்த விதைகள்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு கொடுக்குறதும் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி ஸ்வீட்ஸில் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அதுங்க சாப்பிட்ருங்க. அவ்வளோதான், நல்லா திக்காய் வந்துருச்சு. இந்த பதத்தில் இருந்தால் போதும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விடுங்க. ஓரளவு ஆறி வந்ததுக்கப்புறம் இந்த நம்ம பவுலில் மாற்றிடலாம். எல்லாத்தையும் பவுலில் மாற்றிட்டு இது மேலேயும் கொஞ்சம் சீட்ஸ் நான் தூவி விட்டுட்டேன் டெக்கரேஷனுக்காக. இது நல்லா கம்ப்ளீட்டாக சூடு ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்கணும்னு அவசியம் இல்லை, ஃப்ரிட்ஜில் சாதாரணமாக வச்சாலே போதும். ஒரு 4 to 5 ஹவர்ஸ்க்குள்ளே நல்லா செட் ஆகி சூப்பராக வந்துடும். இப்போ பாருங்கள்,
நல்லா 4 hours தான் ஆச்சு, நல்லாவே செட் ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் பாருங்கள். புட்டிங் சூப்பராக இருக்குது. கேரட் புட்டிங் செம்ம டேஸ்டியாக ரெடி ஆயிடுச்சு. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. நம்ம இதில் சர்க்கரை சேர்த்து செய்யலை, நாட்டு சர்க்கரை தான் சேர்த்துருக்கோம். அதனால் குழந்தைங்களுக்கு நம்ம தாராளமாக கொடுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான டிஷ் இது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான டிஷ்ஷோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.